ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகஸ்ட் 4 2025 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்போம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்றதுக்கு வந்து வாட்ஸ்அப், டெலகிராமு இந்த மாதிரி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு மெசேஜ் டேப் ஒன்று இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிட் சாட்னு சொல்லுவாங்க. அது என்னடா பிட் சாட்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கும் அதாவது வாட்ஸ்அப் டெலகிராமுக்கும் இந்த பிட் சாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நல்லா வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து பண்றீங்கன்னா எப்படி வந்து நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படும். அதே மாதிரி வந்து மொபைல்ல டவர் வந்து இருக்கணும். இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க அனுப்புற ஹாய் அப்படின்றது வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து போய் சேரும். ஆனா வந்து இந்த பிட் சாட் அப்படின்ற ஒரு மெசேஜ், அதாவது பிட் சாட் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஆப் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்தவித இன்டர்நெட்டும் தேவையில்ல, எந்தவித மொபைல் டவரும் வந்து தேவையில்ல. ஜஸ்ட் வந்து உங்க போன்ல வந்து ப்ளூடூத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கணும். உங்க ஃப்ரெண்டு போன்லயும் ப்ளூடூத் ஆன் பண்ணி ரெண்டு பேரும் வந்து ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் ஆயிக்கணும். சரியா? கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா ஈஸியா இந்த பிட்சாட் வழியா வந்து நீங்க வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியும். புரிஞ்சுச்சா வாட்ஸ்அப்பும் பிட்சாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? ஆக்சுவலா வந்து இதை வந்து 2025 கிரியேட் பண்ணிருப்பாங்க. யார் கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா, ஜாக் டார்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ட்விட்டரோட முன்னாள் சிஇஓ. சரியா? அதே மாதிரி வந்து பிளாக்கோட இன்னா சிஇஓ இவர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஜாக் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து 2025 இந்த ஆப், அதாவது பிட்சாட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப என்ன விஷயம்னா, ஓகேடா இது நல்லது தானே கேட்டீங்கன்னா, இப்ப வந்து என்கிட்ட வந்து எந்த வித இன்டர்நெட்டோ இல்ல, ஒருவேளை வந்து ஏதாச்சும் வந்து சைக்ளோனோ ஃபிளட்டோ வந்துருச்சு. சரியா? அதனால வந்து மொபைல்ல இருந்து டவரும் இல்ல. நான் வந்து இப்ப வந்து என்னால வந்து பிட்சாட் யூஸ் பண்ணி வந்து ஈஸியா வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியும். என்னதான் வந்து இதுல வந்து நிறைய நல்லது இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. என்ன ப்ராப்ளம் வந்து இப்ப இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து இந்த வாட்ஸ்அப் சாட் என்ன சொன்னேன், லைக் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணியோ மொபைல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணியோ தான் வந்து உன்னால வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியும். அதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஈஸியா வந்து உன்னால வந்து ட்ரேஸ் வந்து பண்ண முடியும். லைக் வந்து கவர்மெண்டால ஈஸியா வந்து ட்ரேஸ் வந்து பண்ண முடியும். யார் என்ன மெசேஜ் பண்றாங்க அப்படின்றது வந்து பார்க்க முடியும். ஆனா வந்து இந்த பிட்சாட்ல எந்தவித மொபைல் டவரும் எந்தவித இன்டர்நெட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி மெசேஜ் பண்ற மாதிரி தானே இருக்கு. அதனால வந்து இதுல அனுப்புற மெசேஜை வந்து ட்ரேஸ் வந்து பண்ண முடியாது. இதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த டெரரிஸ்ட், ஸ்மக்லரு, கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இப்ப வந்து பிட்சாட்டை யூஸ் பண்ணி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, பர்டிகுலர் I4C அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஹிட்கப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இனிமே வந்து பிட்சாட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, அதை வந்து பேன் பண்ணுப்பா. அதாவது ஹிட்கப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிக்கேன். அதாவது வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிக்கிறேன்னா, அதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன், அதுல என்னென்ன டூல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், சிம்பிளா அப்படி இந்த சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சோர்ஸ் கோடு வந்து இருக்கும். அந்த சோர்ஸ் கோட இந்த டெவலப் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா டெவலப்பர்ஸ், அதெல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் வந்து பண்ணி வைப்பாங்க. அந்த இடத்த தான் வந்து, அதாவது ஒரு வெப்சைட்ல வந்து ஸ்டோர் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த வெப்சைட் தான் வந்து ஹிட்கப்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் அதாவது I4C இந்த ஹிட்கப் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிட்சாட்டுக்கான சோர்ஸ் கோடு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீ வந்து ரிமூவ் பண்ணி விடுப்பா. அது வந்து ரொம்ப வந்து லைக் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதை யூஸ் பண்ணி நிறைய வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஹிட்கப் வெப்சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க, பிட்சாட்டை வந்து ரிமூவ் பண்ணி விடுப்பா உன்னோட வெப்சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பானா, ஹிட்கப்ட நான் ஆர்டர் போட்டேன்னா, ஆர்டர் போட்டு அடுத்த 3 மணி நேரத்துல, திருப்பி சொல்றேன், ஆர்டர் போட்டு அடுத்த 3 மணி நேரத்துல வந்து நீ வந்து ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை நீ வந்து ரிமூவ் பண்ணினா அந்த ஆக்ட் எல்லாம் பாத்துக்கோங்களேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அதுல ஒரு செக்ஷன் ஒன்னு இருக்கும், செக்ஷன் 79(3)B அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதே இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2023. அதுல வந்து எத்தனாவது ரூல்னு கேட்டீங்கன்னா ரூல் 3(1)D அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும். சரியா? இந்த ரெண்டு கீழே வந்து உன் மேல வந்து நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன். இப்ப புரிஞ்சுச்சா? நான் வந்து ஆர்டர் போட்டேன், ஆர்டர் போட்டு அடுத்த 3 மணி நேரத்துல வந்து நீ வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாட்டி இந்த செக்ஷன் வழியாவும் இந்த ரூல்ஸ் வழியாவும் உன் மேல வந்து நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன்ப்பா அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே, இது வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பேன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி வந்து சைனா வந்து இந்த ஏப்ரல் 2026 இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து, அவங்களோட ஆப்பிள் ஆப் ஸ்டோர் இந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து இந்த மாதிரி வந்து பிட்சாட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து
பேன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, சைனா வந்து எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா ஏப்ரல் 2026 வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுதான் மொதல் நியூஸ். ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் சரியா. ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான், திருப்பி சொல்றேன். ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா குளோபல் ஏவியேஷன் ஹப்னா என்னன்னு தெரியணும். திருப்பி சொல்றேன், குளோபல் ஏவியேஷன் ஹப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பிளேஸ் தான். வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நான் வந்து இங்க இருந்து அதாவது திருநெல்வேலியில இருந்து நான் வந்து லண்டனுக்கு வந்து போறேன்னா கதை முக்கியம் சரியா. கதை புரிஞ்சாதான் உள்ள புரியும். குளோபல் ஏவியேஷன் ஹப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பிளேஸ் தான். இப்போ வந்து நான் திருநெல்வேலியில இருந்து லண்டனுக்கு வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து எங்க ஊர்ல இருந்து டைரக்டா வந்து லண்டனுக்கு வந்து ஃபிளைட் வந்து கிடையாது சரியா. நான் என்ன பண்ணுவோம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருநெல்வேலியில இருந்து சிங்கப்பூருக்கு போவேன். சிங்கப்பூர்ல இருந்து அங்க இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி லண்டனுக்கு வந்து போவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன், திருநெல்வேலியில இருந்து மலேசியாவுக்கு போவேன். மலேசியால இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி லண்டனுக்கு வந்து போவேன். இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கனெக்ட் பண்ற பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து குளோபல் ஏவியேஷன் ஹப்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல போறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்கன்னா, இந்தியாவை குளோபல் ஏவியேஷன் ஹப்பா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. அது என்னடா இந்தியாவை குளோபல் ஏவியேஷன் ஹப்பா வந்து மாத்தோம்னா, நீ திருநெல்வேலியில இருந்து லண்டனுக்கு வந்து போற, அது சிங்கப்பூர் வழியா வந்து போகாம டைரக்டா திருநெல்வேலியில இருந்து டெல்லிக்கு வந்து வா. டெல்லியில இருந்து நீ வந்து லண்டனுக்கு வந்து போ சரியா. டெல்லியில இருந்து இந்த மாதிரி வந்து லண்டனுக்கு வந்து பிளைட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ற மாதிரி சரியா. இந்தியாவை இனிமே வந்து குளோபல் ஏவியேஷன் ஹப்பா வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. இதுதான் வந்து முதல் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா, இது ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு சொல்லுவாங்க. ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னா, ஹப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஏர்போர்ட் சரியா. ஸ்மோக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன ஏர்போர்ட். இப்போ வந்து இப்ப வந்து என்ன சொல்றேன், இந்தியாவை குளோபல் ஏவியேஷன் ஹப்பா வந்து மாத்தணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து டைரக்டா திருநெல்வேலியில இருந்து லண்டனுக்கு வந்து பிளைட் வந்து போடலாம்ல. இப்படி போடுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலியில இருந்து டெய்லி வந்து லண்டனுக்கு வந்து பிளைட் வந்து விட்டேன்னா திருநெல்வேலியில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தேவையும் 2 பேர் தான் வந்து லண்டனுக்கு வந்து போவாங்க. அது வந்து ஏகப்பட்ட செலவு. என்ன சொல்றான்னா, நம்ம வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் வந்து யூஸ் பண்ணுவோம்ப்பா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன ஏர்போர்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் பெரிய ஏர்போர்ட்ல கனெக்ட் பண்ணி அந்த பெரிய ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்கு வந்து பிளைட் வந்து விடுறது. புரிஞ்சுட்டா? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற, திருநெல்வேலியில இருந்து டெல்லிக்கு வந்து வா. திருநெல்வேலி அப்படின்றது வந்து ஸ்மோக் ஏர்போர்ட் சரியா, அதாவது சின்ன ஏர்போர்ட். அங்க இருந்து டெல்லிக்கு வந்து வா. டெல்லின்றது ஒரு ஹப் ஏர்போர்ட். அங்க டெல்லியில இருந்து நீ வந்து லண்டனுக்கு வந்து போ. இப்படிதான் வந்து இந்தியால குளோபல் ஏவியேஷன், அதோட பேர் என்னங்க, இந்த குளோபல் ஏவியேஷன் இந்தியாவை குளோபல் ஏவியேஷன் ஹப் வந்து இப்படிதான் வந்து நாங்க வந்து மாத்த போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து என்ன நடந்திருக்கும்னா, சரி அந்த நியூஸ் நான் கடைசியா சொல்றேன். இது புரிஞ்சுது தானே? அந்த விஷயத்துலதான் வந்து இப்ப வந்து இறங்கியிருக்காங்க. யார் இறங்கியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சு சொல்லிடுறேன். நம்ம ஏர் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா, ஆல்ரெடி வந்து இந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடலுக்காக ஒருத்தவன் கூட, அதாவது யாருங்க படிச்சோம், வாரணாசி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ரீசெண்டாவே படிச்சிருப்போம், போன மாசமே படிச்சிருப்போம். ஹப் அண்ட் ஸ்மோக் மாடல் வந்து வாரணாசி ஏர்போர்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இனிமே வந்து நீ வந்து லண்டனுக்கு வந்து போனா வாரணாசில இருந்து டைரக்டா நீ வந்து டெல்லிக்கு வந்து வா. இதுல என்ன சிறப்பு இருக்குன்னா, வாரணாசியில இப்ப வந்து நான் வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து செக்கிங்லாம் இருக்கும். ஒன்ஸ் வந்து நான் செக்கிங் முடிச்சுட்டு வாரணாசி ஏர்போர்ட்ல வந்து ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து நான் வந்து டெல்லியில ங்கிறப்ப திருப்பியும் செக்கிங் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஒரே ஒரு வாட்டி தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து நீ வந்து டெல்லிக்கு வந்து வந்துட்டேன்னா அங்க இருந்து டெல்லியில இருந்து நீ வந்து லண்டனுக்கு வந்து போய்க்கலாம். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் ஆல்ரெடி வந்து வாரணாசியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல இன்னொரு ஒரு இடத்துல வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்காங்க, அம்ரிஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கொண்டு வராங்க. இனிமே வந்து அம்ரிஸ்டர்ல இருந்து நீ வந்து லண்டனுக்கு வந்து போனா டைரக்டா டெல்லிக்கு வந்து வந்துக்கலாம். டெல்லியில இருந்து நீ வந்து லண்டனுக்கு வந்து போய்க்கலாம். அப்படின்னு தான் விஷயம். கலந்துச்சா? புரிஞ்சுச்சா? இந்த லண்டன் சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். புரிஞ்சுச்சு தானே? இந்த மாதிரி எத்தனை ஏர்போர்ட்டை வந்து மாத்த போறாங்கன்னா 44 ஏர்போர்ட்டை வந்து குளோபல் ஏவியேஷன் ஹப்பா வந்து மாத்த போறாங்க. இந்த 44 எத்தனை ஹப் ஏர்போர்ட்னு கேட்டீங்கன்னா 4 ஹப் ஏர்போர்ட். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லி அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. 40 வந்து ஸ்மோக் ஏர்போர்ட் சரியா, அதாவது சின்ன சின்ன ஏர்போர்ட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் இருக்குன்னா, அடுத்த 10 வருஷத்துல இன்னும் ஒரு புதுசா வந்து ஒரு 100 ஏர்போர்ட்டையும் அதே மாதிரி வந்து 200 ஹெலிபோர்ட்டையும் வந்து இந்தியாவில வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. அதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எது இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து நான் சொல்றேன். அடுத்து வந்து ஒரு ஸ்கீம் சரியா. ஆக்சுவலா வந்து அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சரியா.
இது வந்து எந்த மாதிரி ஸ்கீம் கேட்டீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். சரியா, நல்லா வச்சுக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். இதை வந்து நம்ம மோடிஜி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகேடா, இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் சொல்லிட்டேன். எதுக்காக இந்த ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் சிட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நல்லா வச்சுக்காங்க. ஸ்கீம் வந்து முக்கியம். சரியா, நம்ம இந்தியன் சிட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிட்டிஸை மாடர்னைஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்பே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, அதாவது 2025-26 காலகட்டத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நாங்க வந்து கொண்டு வரப்ப என்ன சொல்லிருக்கோம்னா, இந்த ஸ்கீம் வந்து அடுத்த 5 வருஷம், அதாவது 2030 31 முடிய வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும்பா. ஒருவேளை இந்த ஸ்கீமால இந்த 31க்குள்ள வந்து நாங்க வச்சிருக்க டார்கெட் வந்து முடிக்க முடியலன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்கு. சரியா, 31 தான் வந்து டெட்லைன். ஒருவேளை முடிக்க முடியலன்னா இந்த ஸ்கீம் வந்து 2034 முடிய வந்து கண்டினியூ ஆகும்பா. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. புரிஞ்சுச்சா? அர்பன் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து 2025 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்தியால இருக்க சிட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் கீழே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஒவ்வொரு சிட்டிஸும் நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் கீழே ஒவ்வொரு சிட்டிஸ் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டும். சரியா, இந்த ஸ்கீம் கீழே ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் வந்து ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா, எவ்வளவு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து 4 கோடி ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? புரியுதா? ஃபண்டுனா புரியுதா? லைக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபண்ட் எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இன்வெஸ்டர் ABCD அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்றாரு. பி அப்படின்னு ஒருத்தர் 100 கோடி இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த 4 பேர் சேர்ந்து மொத்தம் வந்து 400 கோடி வந்து இந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மொத்தமா வந்து 400 கோடி வந்துருச்சா, இந்த 400 கோடியை வச்சு அந்த சிட்டிஸ் தேவையான லைக் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து கட்டுறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி வந்து அந்த சிட்டியை வந்து ஸ்மார்ட் காரா மாத்துறது, கிளீனரா மாத்துறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த 400 கோடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் வழியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 400 கோடி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் வழியா வந்து 400 கோடி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. என்ன சிறப்பு அம்சம்னா, அந்த 400 கோடியில 1/5, அதாவது 1/4, அதாவது 25% வந்து சென்ட்ரல் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 400 கோடியில 100 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 300 கோடி இருக்கு பாத்தீங்களா, அதுல 50%, மொத்தம் வந்து 100%, 25% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் வந்து 50% வந்து அந்த ஸ்டேட்ல இருக்க பேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருந்து வந்து லோன் வழியா வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா, மிச்சம் இருக்க 25% வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கை காசு வந்து போடுவாங்க. மொத்தம் வந்து இப்போ வந்து அவங்க கையில வந்து 400 கோடி இருக்கும். இந்த 400 கோடி வச்சு அந்த அந்த ஸ்டேட்ல இருக்க சிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிட்டிஸ்ல வந்து இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கட்டுறது, அதே மாதிரி வந்து என்ன இந்த ரோடு போடுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணி அந்த சிட்டிஸை வந்து மாடர்னைஸ் வந்து பண்ணுவாங்க. இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? இந்த ஸ்கீம் புரிஞ்சாதான் உள்ள புரியும். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து, அந்த மாதிரி அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் வழியா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, நம்ம குஜராத் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு 400 கோடி வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, 400 கோடின்றேன், 4 லட்சம் கோடிங்க. சரியா, 400 சொல்லிட்டேன், 4 லட்சம் கோடி. சரியா, 4 லட்சம் கோடி வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த அமௌண்ட் வச்சு நல்லா வச்சுக்கோங்க, குஜராத்ல அகமதாபாத் அப்படின்னு ஒரு சிட்டிஸ் இருக்கும். அந்த சிட்டிஸ்ல ஒரு 6 ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட் வச்சு ஒரு 6 ப்ராஜெக்ட் வந்து பண்றதுக்கு அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. யார் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. இந்த 6 ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2719 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கீமை பத்தி தெரியணும். ஸ்கீம் பத்தி புரிஞ்சாதான் வந்து இது புரியும். ஓகே தானே? 6 ப்ராஜெக்டையும் தெளிவா கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு, அதுக்கு வந்து எத்தனை கோடி, இதுக்கு எத்தனை கோடி, அந்த மாதிரி வந்து 6 ப்ராஜெக்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸ்மார்ட் பாயிண்ட்ல வந்து அண்டர்லைன் பண்ணிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் 100%ல 25% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவானா, 50% வந்து பேங்க்ல இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்ணுவானா, அந்த பேங்க் இவன் வந்து 50%ன்றது ரொம்ப அதிகமா, லைக் வந்து இவன் திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு டவுட் வந்து இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், என் பேங்க் அவனை நம்பி நீ வந்து கொடு, ஒருவேளை அவன் திருப்பி கொடுக்கலன்னா நான் கேரண்டி, நான் வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்றது சொல்றாங்க. எவ்வளவு வந்து திருப்பி வந்து கொடுப்பான்னு கேட்டேன்னா, கேரண்டி அமௌண்டா வந்து எவ்வளவு வந்து கொடுப்பானா 7 கோடி முடியும். அதாவது அதிகபட்சம் வந்து 70% முடியும். மொத்தம் வந்து ஒரு 10 கோடி வந்து வாங்கியிருந்தானா அதுல 7 கோடி முடியும் வந்து நான் வந்து திருப்பி அவன் வந்து கொடுக்க முடியலன்னா நான் வந்து திருப்பி வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வழங்குச்சு தானே?
வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கோம் பாத்தீங்களா, ஆக்சுவலா வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம்லாம் வந்து போகும். என்னென்ன லைவ் ஸ்ட்ரீம் வந்து போகும் கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து முக்கியமான கேசஸ் எல்லாம் வந்து போகும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து டைரக்டா வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து போகும். ஓகேவா, இப்பெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து போகுது பாத்தீங்களா, அதை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிடுறாங்க. பீப்புள்ஸ் வந்து டவுன்லோட் வந்து பண்ணி லைக் வந்து அதை வந்து கட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி, இந்த ஃபன்னா வந்து எடிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஃபன்னா எடிட் பண்ணி அவங்களோட சேனல்ல வந்து அப்டேட் வந்து பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றத நீ வந்து டவுன்லோட் பண்றதுக்கோ எடிட் பண்ணி உன்னோட சேனல்ல வந்து அப்லோட் வந்து பண்றதுக்கோ நான் வந்து பேன் பண்றேன்ப்பா, இனிமே வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? யாருமே வந்து இனிமே வந்து நான் லைவ் ஸ்ட்ரீம் என்னோட நான் வந்து இந்த கேசஸ் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுவேன் பாத்தீங்களா, அது யாருமே வந்து உன்னோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணி, அதாவது எடிட் பண்ணி அப்லோட்லாம் வந்து பண்ணக்கூடாது, ரீபோஸ்ட்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்னோட பர்மிஷன் இல்லாம வந்து பண்ணக்கூடாது. ஒருவேளை நீ பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும். யார் யார்கிட்ட வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சுப்ரீம் கோர்ட்டோட செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இருந்து நீ வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து ஹைகோர்ட்ல வந்து ரிஜிஸ்டர்ட் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இந்த 2 பேர்த்த பர்மிஷன் வந்து வாங்கிட்டு நீ வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம்ப்பா. ஆனா வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்காம இனிமே வந்து நீ வந்து ரீஅப்லோடோ எடிட்டோ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஆக்சுவலா வந்து என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவர் இருப்பாரு, ஹர்ஷிதா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த பாருப்பா நீ வந்து லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ற, அதை வந்து அவங்க வந்து பண்ணா வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கிறாங்க, இதை வந்து நீ வந்து பேன் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஹர்ஷிதா அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்டை ஒரு 3 பேர் வந்து அது பேர் என்னங்க, தீர்ப்பு அது பேர் என்னங்க, ஒரு 3 பேர் வந்து விசாரிச்சிருப்பாங்க. சரியா, விசாரணை மாதிரி. சரியா, யார் யாருன்னு பாத்துக்காங்க, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா சூரியகாந்த், அவங்களும், அதுக்கப்புறம் வந்து ஜாய் மல்யா அப்படின்னு ஒருத்தவங்களும், மோகனா அப்படின்னு ஒருத்தவங்களும் தான் வந்து இந்த இந்த கேசஸ் வந்து விசாரணை வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் 2 சோசியல் மீடியாவுக்கு இப்போ வந்து என்ன பண்றேன், இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப நானே கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கிளாஸ் எடுத்து ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்றேன். இந்த வீடியோ வந்து எங்கேயாச்சும் வந்து லீக் ஆகி அதை வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றேன்னா, யூடியூப்ல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அப்லோட் பண்றாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா யூடியூப் கரண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் கேட்பேன், ஏன்பா அது என்னோட வீடியோ, நீ எப்படி வந்து சம்பந்தமே இல்லாம வந்து அவன் அப்லோட் பண்றதுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்த, நீ வந்து ஒன்னு காப்பி ரைட்ஸ் கொடுத்து வந்து பேன் பண்ணிருக்கணும்ல, நீ எப்படி பர்மிஷன் வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி வந்து அவன்கிட்ட தான் வந்து கேட்பேன். அந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றான்னா, ஒரு சோசியல் மீடியாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, மெட்டா, ட்விட்டர், அதாவது எக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்னோட லைவ் ஸ்ட்ரீமை அவன் வந்து அப்லோட், அதாவது எடிட் பண்ணி கட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து நீ வந்து எப்படி வந்து பர்மிஷன் கொடுத்த, எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்து எக்ஸ்பிளனேஷன் நோட்டீஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து சில பல சோசியல் மீடியாஸ்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. விளங்குச்சா நான் சொன்ன விஷயங்களா? ஓகே, அடுத்து வந்து 5வது நியூஸ் எடுத்துக்கோங்க. 5வது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஏஐ. சரியா, அந்த ஏஐயோட பேர் எடுத்துக்கோங்க, அன்னம் ஏஐ அப்படின்றது அந்த ஏஐயோட பேர். ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரியா, இந்த அன்னம் ஏஐ வந்து இப்ப வந்து கேரளாலையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். இந்த அன்னம் ஏஐ வந்து யார் வந்து டெவலப் பண்ணிருப்பாங்கன்னா, ஐஐடி ரோப்போ இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. இதுக்கு வந்து யார் வந்து சப்போர்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து சப்போர்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அது என்னடா அன்னம் ஏஐன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இவனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு வெதரை வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்றாங்க, அதாவது ஃபோர்காஸ்ட் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. உதாரணத்துக்கு திண்டுக்கல் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. சரியா, அந்த திண்டுக்கல் நார்மலா வந்து எப்படி வந்து வெதர் வந்து ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னா, இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு வந்து மழை வந்து பெய்யும்பா அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் என்ன பண்ணுவேன், இவன் வந்து மழை பெய்யாதுன்னு வச்சுக்காங்களேன், இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து மழை பெய்யாதுப்பா, ரொம்ப வந்து வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். இவனை நம்பி நான் என்ன பண்ணுவேன்னா வந்து என்னோட விவசாயத்துக்கு தேவையான
இந்த பயிர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் வந்து விளைச்சல் வந்து பண்ணுவேன். சரியா? ஆனா வந்து திடீர்னு வந்து மழை பெஞ்சிருக்கும். ஆனா வந்து அவன் சொன்னது உண்மையா நடந்திருக்கும். எப்படி நடந்திருக்கும்னா, திண்டுக்கல்ல மழை பெஞ்சிருக்காது. ஆனா வந்து திண்டுக்கல் சிட்டில வந்து மழை பெஞ்சிருக்காது. ஆனா வந்து அது பக்கத்துல இருக்க சின்னாலம்பட்டியோ, இன்னொன்னு ஒண்ணு இருக்குமே. அங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒண்ணு இருக்குமே. காந்திபுரமா? காந்திபுரம், கோயம்புத்தூரா? ஆ, காந்திகிராம். சரியா? காந்திகிராமா? காந்திகிராம் முடியும் தெரியுமா? திண்டுக்கல்ல. காந்திகிராமு, அதே மாதிரி வந்து சின்னாலம்பட்டி. சரியா? இந்த சின்னாலம்பட்டிலயோ காந்திகிராம், இது ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். திண்டுக்கல் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். அங்க வந்து மழை பெஞ்சிருக்கும். ஆனா வந்து திண்டுக்கல் சிட்டில வந்து மழை பெஞ்சிருக்காரு. அவன் என்ன சொல்லியிருப்பான், திண்டுக்கல்ல இன்னைக்கு மழை பெய்யாது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அக்யூரேட்டா வந்து இது நடந்திருக்காரு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னம் ஏஏ அப்படின்னு ஒரு ஏ இருக்கும். இந்த அன்னம் ஏயோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, அன்னம் ஏயோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வில்லேஜஸ்லயும் வந்து சொல்லும். சரியா? இந்த பருவா திண்டுக்கல்ல ஏபிசி, அதாவது காந்திகிராம், சின்னாலம்பட்டி, இந்த மாதிரி ஒரு 3 வில்லேஜஸ் இருக்குன்னா, இந்த சின்னாலம்பட்டியில இன்னைக்கு வந்து மழை பெய்யும்பா, இந்த காந்திகிராம்ல வந்து இன்னைக்கு வந்து மழை பெய்யும்பா, கரெக்டா வந்து ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி, அதாவது காந்திகிராம்ல இருந்து இந்த 3 கிலோமீட்டருக்குள்ள வந்து மழை பெய்யும், அடுத்த 3 கிலோமீட்டர்ல வந்து மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டா வந்து வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஏஐ தான் வந்து அன்னம் ஏஐ அப்படின்னு ஒரு ஏஐ பிறந்துச்சா. நார்மலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு, ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் ஒரு வாட்டி அக்யூரேட்டா வந்து வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்க ஒரு ஏஐ தான் வந்து இந்த அன்னம் ஏஐ. சரியா? இந்த அன்னம் ஏஐ வந்து இப்போ வந்து கேரளால வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஆல்ரெடி வந்து இது வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த அன்னம் ஏஐ. சரியா? எப்பன்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 2026 30ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கேரளால வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத அந்த நியூஸ். வேற எதுவுமே அதுல இருக்காது. விளங்குச்சுதானே? புரிஞ்சுச்சுதானே? அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு 10,000 பேருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த ரூரல் யூத்துக்கு, இந்த அன்னம்ஏ வந்து எப்படி வேலை செய்யுது, அப்படிலாம் எப்படி வந்து வேலை செய்யுது, அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு 10,000 பேருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. நம்ம அன்னம்ஏயோட ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, புஷ்பேந்திர சிங் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்து போலாம். இதையும் நான் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாட்டிக் ஒன்று இருக்கும் கேரளால. இந்த நிலம்லாம் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஃபார்மர்ஸ். அந்த ஃபார்மர்ஸ் வச்சிருக்க நிலத்துல ஒரு ஹெக்டேர் கீழே வந்து எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்காங்கன்னா, 92% ஆன ஃபார்ம் நிலம் வந்து ஒரு ஹெக்டேர் கீழே தான் இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. உம் இந்த அன்னம் ஏன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இதை வந்து எந்த ப்ரோக்ராம் கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க வந்து, அங்க வந்து ரீசெண்டா வந்து 100 டே ஆக்ஷன் பிளான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து போய்கிட்டு இருக்கும். அது கீழே தான் வந்து இந்த அன்னம் ஏ வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்ப இந்தியால வந்து, இந்தியா வேணாம், லைக் வந்து ஓகே இந்தியாவே எடுத்துக்காங்களேன். இந்தியாவோ, சைனாவோ, சிங்கப்பூரோ, மலேசியாவோ, ஏதோ ஒரு கண்ட்ரி. இங்க இருந்து நீங்க வந்து யூரோப் வந்து கடல் வழியா வந்து போகணும்னா எப்படி வந்து போவேன்னா, இது முக்கியம். சரியா? இங்க இருந்து யூரோப்புக்கு வந்து நீ வந்து கடல் வழியா போகணும்னா எப்படி வந்து போவேன்னா, இந்தியன் ஓஷன் இருக்கும். சரியா? இந்தியன் ஓஷன்ல இருந்து கல்ஃப் ஆஃப் ஏடன், இந்த ஊர்லாம் முக்கியம். சரியா? கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன்ல இருந்து ரெட் சி அப்படின்னு ஒரு சி இருக்கும். சரியா? அந்த ரெட் சீல இருந்து இன்னொரு ஒரு ஊர் இருக்குமே, பாப்வெல் மண்டேப் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். சரியா? இந்த ஊரெல்லாம் தாண்டி தான் வந்து நீ வந்து யூரோப் வந்து போகணும். அதாவது இந்தியால இருந்து ஒரு பொருள் வந்து யூரோப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றேன்னு வச்சுக்காங்களேன், கப்பல் வழியா வந்து பண்றேன்னா, அந்த பொருள், அதாவது அந்த கப்பல் வந்து எது எதெல்லாம் தாண்டி போகும்னா, கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு ஒரு இடத்தையும், அதே மாதிரி வந்து பாப்வெல் மண்டப் அப்படின்னு ஒரு இடத்தையும், ரெட் சி அப்படின்னு ஒரு இடத்தையும், அதே மாதிரி வந்து இதெல்லாம் தாண்டி தான் வந்து யூரோப்புக்கு வந்து போகும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஈரான் வந்து யுத்தம் வந்து போய்கிட்டு இருக்கா. ஈரான்ல வந்து ஒரு குரூப் வந்து போயிருக்கும். அந்த குரூப்போட பேர் என்னன்னா ஹவுத்தி அப்படின்றது அந்த குரூப்போட பேர். சரியா? அதாவது அது ஒரு மிலிட்டரி குரூப். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து இந்த மாதிரி வந்து யூரோப்புக்கு போற, எப்படி சொல்றது, இந்த மாதிரி அந்த 3 ஊர் சொன்னேன் பாத்தீங்களா, கல்ஃப் ஆஃப் ஏடனு, அதுக்கப்புறம் வந்து பாப்வெல் மண்டேப் அப்படின்னு ஒரு இடம், ரெட் சி அப்படின்னு ஒரு இடம். இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல எல்லாம் வர கப்பலை வந்து அவன் வந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. எந்த கப்பல் தாக்குறாங்க, எந்த குரூப் வந்து தாக்குறாங்கன்னா, ஈரானை சேர்ந்த ஹவுத்தி அப்படின்ற ஒரு மிலிட்டரி குரூப் இருக்கும். அவங்க வந்து இப்ப வந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, சவுதி அரேபியாவை கூட சேர்ந்து ஒரு 13 கண்ட்ரிஸ், அதெல்லாம் வச்சுக்கோங்க, மொத்தம் வந்து ஒரு 14 கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு டீமா வந்து ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா வந்து, இந்த பருப்பா நம்மளோட கப்பலை வந்து இவன் தாக்கிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோம், லைக் வந்து ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா வந்து செயல்படாம நம்ம 14 பேரும் வந்து ஒரு டீமா செயல்பட்டு இந்த மாதிரி வந்து அவன் ஏதாச்சும் வந்து தாக்குதல் நடத்தாம வந்து தடுக்கிறது. ஒருவேளை அவன் வந்து தாக்குதல் நடத்தினானா
நம்ம 14 பேர் சேர்ந்து அவனை வந்து தாக்குறதுக்கு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயத்தோட பேர் போட்டிருக்காங்க மல்டிநேஷனல் மேரிடைம் டிஃபென்ஸ் பொலிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? அவங்களோட கப்பல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்களே சேர்ந்து ஒரு பொலிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சுதானே? மொத்தம் வந்து 14 கண்ட்ரிஸ் அப்படின்றத சொல்ல தெரியணும். அந்த ஊர்லாம் முக்கியம், சரியா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கல்ஃப் ஆஃப் ஏடனு, பாப் வெல் மண்டேப் அப்படின்ற ஒரு இடம், ரெட்சி அப்படின்ற ஒரு இடம், அதெல்லாம் வந்து முக்கியம். வேற என்ன இருக்கு? எப்படி வந்து இந்த மாதிரி வந்து சவுதி அரேபியா கூட வந்து 13 பேர் சேர்ந்து வந்து இந்த குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி வந்து யூரோப்பியன் யூனியன் ஆல்ரெடி வந்து அவனுக்குன்னு சொந்தமா வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மிஷினோட பேர் பார்த்துக்கோங்க, அஸ்பைட்ஸ் அப்படின்றது அந்த மிஷினோட பேர். மொத்தவங்க எல்லாம் புரிஞ்சுதானே? எல்லாத்துக்கும் சிம்பிளான விஷயம். அந்த 14 பேரையும் போட்டிருப்பாங்க, படிக்க முடிஞ்சா படிச்சுக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்காங்க, நம்ம எஸ்பிஐயும் கூகுள் பேயும் சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க, சரியா? அந்த கிரெடிட் கார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கூகுள் பே ஃபிளெக்ஸ் எஸ்பிஐ கார்டு அப்படின்றது அதோட பேர், சரியா? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, கோனா 2 பேர், சரியா? அதாவது ஒரு பேங்க்கும் ஒரு ஃபின்டெக் கம்பெனி சேர்ந்து ஒரு கார்டு மாதிரி ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கோ பிராண்டட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கூகுள் பேயும் நம்ம எஸ்பிஐ கார்டும் சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஆல்ரெடி வந்து கூகுள் பே வந்து ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து வந்து ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து விட்டுருப்பாங்க. அது எப்போ விட்டுருப்பாங்கன்னா 2025 வந்து விட்டுருப்பாங்க. இப்போ வந்து எஸ்பிஐ கூட சேர்ந்து வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து விடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்னதான் இதுல நீங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா கிரெடிட் கார்ட்லாம் வந்து விட்டுட்டாங்க. எந்தெந்த வேரியன்ட்ல எல்லாம் விட்டுருக்காங்கன்னா மொத்தம் வந்து 2 வேரியன்ட்ல வந்து விட்டுருக்காங்க. ஒன்னு வந்து ரூபே அப்படின்ற ஒரு வேரியன்ட்லயும், இன்னொன்னு வந்து விசா அப்படின்ற ஒரு வேரியன்ட்லயும் வந்து விட்டுருக்காங்க. முக்கியம் வந்து இந்த ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீ வந்து யூபிஐ கூட வந்து லிங்க் வந்து பண்ணிக்கலாம். இந்த விசா கார்டை வந்து யூபிஐ கூட வந்து லிங்க் வந்து பண்ண முடியாது. ரூபே கார்டை வந்து யூபிஐ கூட வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? ஓகே, அவங்க போட்டதையும் பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ரீசெண்டா என்ன நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா, இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் குள்ள வந்து நுழைஞ்சிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் கீழ வந்து நுழைஞ்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரீசெண்டா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வரிசையில வந்து இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து இணையறாங்க. யார் இணையறாங்கன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் கமோடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இப்ப வந்து புதுசா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் குள்ள, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் குள்ள வந்து நுழைறாங்க அப்படின்றத இந்த நியூஸ், சரியா? ஆக்சுவலா வந்து இவன் வந்து யாரை வந்து டார்கெட் பண்றான்னா இந்த சின்ன சின்ன கிராமப்புற ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ரூரல் ஏரியாஸ், இந்த ஃபார்மர்ஸ், அவங்களும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காகவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதோட பேர் பத்துக்கங்க, பேர் தான் வந்து முக்கியம். NCDEX நிதி அப்படின்றதுதான் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பேரு அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா, விளங்குச்சா? என்னென்ன பண்ணிக்கலாம்னா வந்து லார்ஜ் சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எஸ்ஐபி ஆப்ஷன் இருக்கு. நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்ணுவியோ எல்லா விஷயத்தையும் வந்து இதுல வந்து பண்ணிக்கலாம். ஓகே தானே, புரிஞ்சுச்சு தானே? இது வரைக்கும் எத்தனை இந்த ஃபார்மர்ஸ் தான் ஃபார்மர்ஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, ஃபார்மர்ஸ் ரூரல் பீப்புள்ஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் எத்தனை ஃபார்மர்ஸ் வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, எத்தனை ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா 800 பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆக்சுவலா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இது முக்கியம், சரியா? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, லைக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அந்த ரூரல் பீப்புள்ஸ்லாம் தெரியாதுல்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதுல வந்து எப்படி எல்லாம் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது, அதுல என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து செலக்ட் பண்றது, எந்த ஸ்கீம்லாம் வந்து அவங்களுக்கு நல்லது, இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லுவாங்க பாத்தீங்களா. லைக் வந்து அதுல வந்து அமௌண்ட் வந்து எப்படிலாம் வந்து வித்ரா பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த எடுத்து சொல்றவங்க தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்து சொல்றதுனால அவங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். யார்கிட்ட இருந்து கிடைக்கும் கேட்டீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. இப்ப என்ன இந்த நியூஸ்ல இருந்து சொல்றான்னா, NCDEX இருப்பான் பாத்தீங்களா, அவனோட மியூச்சுவல் ஃபண்டுக்காக சில மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க.
அதை வந்து பிளைண்டா வந்து எல்லாத்தையும் வந்து போட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமோட பேர் பாத்துக்கங்க. எங்க இருக்கு அந்த எக்ஸாமோட பேர்? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். சரியா? அந்த எக்ஸாம்ல வந்து நீ வந்து பாஸ் பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு அசெட் மேனேஜ்மெண்ட், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், AMFI அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். இந்த மாதிரிப்பா ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அந்த எக்ஸாம்ல வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து ஆகலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்ககிட்ட வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து யாராச்சும் வந்து ஆகணும்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4000 ரூபாய், அதாவது 40,000 ரூபாய். பட் வந்து இப்ப வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த NSD, இந்த நிதி இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, அவன் என்ன பண்ணிருப்பான்னா ஒரு 20 FPO வந்து ட்ரெயின் வந்து பண்ணிருப்பாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண வந்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து லைக் வந்து நார்மலா வந்து மத்தவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வாங்குவாங்கன்னா 40,000 வந்து வாங்குவாங்க. இவங்களுக்கு வந்து வெறும் 10,000 தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? வேற என்ன படிக்கணும்? இப்போதைக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எத்தனை அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு 6 மாசம் ஜாயின் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஒரு 6 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த NCDEX ஓட நிதியில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே தானே? மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? புரியலைன்னா சொல்லிடுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஊர்ல எப்படி வந்து RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களோ, அதே மாதிரி வந்து நேபாள்ல வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேபாள் ராஷ்டிர பேங்க் அப்படின்றது அவனோட பேர். சரியா? நான் கதையை சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து என்ன நடந்திருக்கும்னா, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நல்லா வச்சுக்கோங்க, இந்தியா பக்கத்துல தான் வந்து நேபாள் இருக்கும். இந்தியாவோட எல்லையும் நேபாளோட எல்லையும் இந்தியாவும் நேபாளம் வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிடுவாங்க. இதனால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து இந்தியால இருந்து நேபாளுக்கு வந்து போறவங்க இருப்பாங்க. நேபாள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து வரவங்க வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இருப்பாங்க. அதனால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, நேபாள் வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கரன்சிஸ், லைக் வந்து இந்தியால இருக்க 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, அதை வந்து மோஸ்ட்லி வந்து நேபாள வந்து அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. எல்லா இடத்தையும் பண்ணலைனாலும் முக்கியமா இந்த பார்டர் ஏரியா பக்கத்துல இருக்க கடையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்தியா காசு வந்து அவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க. இது வந்து எப்ப முடி வந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, 2019 முடி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்திருக்கும்னா, 2016ல கரெக்டா நவம்பர் மாசம் வந்து இந்தியால வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது பழைய 500 ரூபா, பழைய 200 ரூபா இதெல்லாம் வந்து செல்லாதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து 2014ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுபடி என்ன ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா, புதுசா வந்து 500 ரூபா, புதுசா 200 ரூபா, புதுசா 2000 ரூபா நோட்டை வந்து 2014 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால நேபாள்ல லைக் வந்து அவனுக்கு வந்து பழைய இந்திய 200 ரூபா இது, புதிய இந்திய 200 ரூபா இது, பழைய 500 ரூபா இது, புதிய 500 ரூபா எது அப்படின்னு சொல்லி வந்து அவனுக்குள்ளே கன்ஃபியூஷன் ஆச்சு. அதனால என்ன பண்ணிருப்பான்னா, 2019 ஜனவரி மாசம், திருப்பி சொல்றேன், 2019 ஜனவரியில இனிமே வந்து இந்தியன் கரன்சி வந்து நேபாளுக்குள்ள வந்து செல்லாதுப்பா, யாருமே வந்து வாங்கக்கூடாது, யாருமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. எப்போ போட்டிருப்பாங்கன்னா 2019 வந்து போட்டிருப்பாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து 2019 இந்தியா 500 ரூபா நோட்டையும், இந்தியா 200 ரூபா நோட்டையும், இந்தியா 2000 ரூபா நோட்டையும் உள்ள கொண்டு வர்றதுக்கோ இல்ல இங்க வந்து வாங்குறதுக்கோ நான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருந்தேன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இப்ப வந்து எடுத்து விடுறேன்ப்பா. இனிமே வந்து இந்தியாக்காரங்க அவங்களோட 500 ரூபா நோட்டையோ 200 ரூபா நோட்டையோ எங்க நேபாளுக்குள்ள வந்து வரப்ப வந்துக்கலாம். கொண்டு வர்றது மட்டும் இல்லாம எங்களோட கடையில வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? நல்லா வச்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு. சரியா? 100 ரூபா நோட்டுக்கு தான் வந்து முன்னாடியே வந்து அவன் வந்து பேன் போட்டுருக்க மாட்டாங்க. என்னென்ன நோட்டை வந்து 2014 வந்து பேன் பண்ணாங்க? 200 ரூபா, 500 ரூபா, வேற 1000 ரூபாவா? அந்த பேன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நோட்டுக்கு தான் வந்து 2019 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. பேன் பண்ணி புதுசா வந்திருக்கும் பாத்தீங்களா, புது 500 ரூபா, புது 200 ரூபா, புது 2000 ரூபா வந்திருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நேபாள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து 2019 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்ட 500 ரூபா, 200 ரூபா நோட்டுக்கு தான் வந்து இப்போ வந்து அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. பழையபடி அந்த 100 ரூபான்றது வந்து எப்பயுமே வந்து அங்க வந்து செல்லும், எப்பயுமே வந்து அங்க வந்து வாங்கிக்கிருவாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து,
ஓகேடா, 200 500 வந்து இப்ப வந்து வாங்கிக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இஷ்டத்துக்கு வந்து கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீ கொண்டு போற 200 500 மதிப்பு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 25,000 முடிதான் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பழைய 200 500 எல்லாம் கொண்டு போக கூடாது. 2016 அப்புறம் வந்து புது 500 200 வந்திருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் தான் வந்து கொண்டு போகணும். அப்படியே கொண்டு போனாலும் 25,000 வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி இந்த நியூஸ்ல வந்து என்ன சில பல விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். சிம்பிளா 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேபாள் சிட்டிசன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து டூரிசம் வந்து வராது. டூரிசம் வந்து வந்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு திருப்பி வந்து நேபாளுக்கு வந்து போறாங்க. கதை முக்கியம், சரியா? நேபாள்ல இருந்து வராங்க, இந்தியா சுத்தி பார்த்துட்டு திருப்பி வந்து நேபாளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து போறாங்க. ரிட்டர்ன் போறப்ப இந்தியன் கரன்சியை கையில வந்து வச்சிருக்காங்க, சரியா? இந்த மாதிரி இந்தியன் கரன்சியை வந்து கையில திருப்பி வந்து நேபாளுக்கு வந்து கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டு போலாம். அவ என்ன இருக்கு, இந்தியாவுக்கு தான் வந்து டூரிஸ்டம் வந்து வந்திருக்காங்க, இந்தியால இருந்தா வந்து திருப்பி வந்து நேபாளுக்கு வந்து போறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்தியன் கரன்சியை நேபாளுக்குள்ள வந்து கொண்டு போலாம். ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து துபாயில இருந்து நீ வந்து நேபாளுக்கு வந்து வர, அப்ப வந்து இந்தியன் கரன்சியை நேபாளுக்குள்ள வந்து கொண்டு வரலாமான்னு கேட்டீங்கன்னா, அந்த நேபாள் சிட்டிசன் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து கொண்டு வரலாமான்னு கேட்டீங்கன்னா கொண்டு வரக்கூடாது. புரிஞ்சுச்சா? இந்தியால இருந்து நீ ரிட்டர்ன் ஆனேன்னா கொண்டு வந்துக்கலாம், வேற கண்ட்ரில இருந்து ரிட்டர்ன் ஆனேன்னா இந்தியன் கரன்சியை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அடுத்த 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே இது வந்து இந்தியன் கரன்சி, இது ஒருவேளை ஃபாரின் கரன்சி, நான் வந்து துபாயில இருந்தோ இந்தியால இருந்தோ ஒரு ஃபாரின் கரன்சியை வந்து கொண்டு வரேன்னு வச்சுக்காங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணா நீ வந்து ஃபாரின் கரன்சி வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்தியன் கரன்சிக்கு தான் வந்து இந்தியால மட்டும்தான் அனுமதி, வேற வேற கண்ட்ரிஸ்ல இருந்து கொண்டு வரக்கூடாது. மத்தபடி வந்து இந்த ஃபாரின் கரன்சி நீ வந்து எந்த கண்ட்ரில இருந்து ரிட்டர்ன் ஆனாலும் கொண்டு வந்துக்கலாம். ஆனா வந்து ஒரு லிமிட் ஒண்ணு இருக்கு. என்ன லிமிட்னு கேட்டீங்கன்னா $5,000, சரியா? இந்த $5,000 நிகரான மதிப்பு ஒரு ஈரோல கொண்டு வந்தேன்னா $5,000 நிகரான ஈரோ மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த விஷயத்த வந்து நீ வந்து கஸ்டமரோட அனுமதியே இல்லாம வந்து கொண்டு வந்துக்கலாம், சரியா? வெளிநாட்டு பணத்தை வந்து கொண்டு வந்துக்கலாம். ஆனா வந்து 5,000க்கு மேல வந்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கஸ்டம்ஸ்ல வந்து அனுமதி வந்து வாங்கணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? கலங்குச்சா? ஓகே, வேற எதுவும் ரூல் இருக்கா? சரியா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது 100 ரூபாய்க்குலாம் கிடையாது, 200 500 மட்டும் தான் வந்து பேசியிருப்பேன். ஓகே தானே? 100 ரூபாய்க்கு வந்து முன்னாடியே வந்து அவன் வந்து எந்தவித பேனும் கிடையாது. 100 ரூபான்றது வந்து எப்பயும் போல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான். ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சுவாத்தியா? சுவாத்தி வேற சுவாத்தி வேறயா? ஏதாவது சொல்ல வந்தீங்க? ஓகே, நம்ம போலாம் அடுத்த நியூஸ். அடுத்த நியூஸ் பாத்துக்கோங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்தியன் நேவி என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, நல்லா வச்சுக்கோங்க, இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து டைவிங் சப்போர்ட் ஷிப் அப்படின்னு ஒரு ஷிப் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, டைவிங் சப்போர்ட் ஷிப் அப்படின்னு ஒரு ஷிப் வந்து எனக்கு வந்து பண்ணி தாப்பா அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க? இந்தியன் நேவி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுபடி வந்து ஃபர்ஸ்ட் டைவிங் சப்போர்ட் ஷிப் வந்து இந்தியன் நேவிக்கு வந்து எப்போ வந்து இந்த இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து டெலிவரி வந்து பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூலை 2025 வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஷிப்போட பேர் பார்த்துக்கோங்க, எங்க இருக்கு, நிஸ்தார் அப்படின்றத அந்த ஷிப்போட பேர். ஃபர்ஸ்ட் ஷிப் வந்து எப்ப டெலிவரி பண்ணிருப்பானா 2025 வந்து டெலிவரி வந்து பண்ணிருப்பாங்க, சரியா? 2025 தானே, அது எங்க இருக்கு? 2025 வந்து டெலிவரி பண்ணி கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது அந்த ஷிப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிஸ்தார் அப்படின்றத அந்த ஷிப்போட பேர். இப்போ என்ன பண்றாங்கன்னா 2வது ஷிப் வந்து டெலிவரி பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். அதோட பேர் பார்த்துக்காங்க, நிப்புன் அப்படின்றதான் அதோட பேர். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இது ஆல்ரெடி பாத்துருப்போங்க, நேரத்தையே சொல்லியிருப்பேன்ல, இந்த விஜய கூட சொல்லியிருப்பேன்ல. அதாவது இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷனோட வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கும், சரியா? அது எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா சைனால வச்சு நடந்திருக்கும். இல்ல வந்து இந்தியா வந்து மொத்தம் வந்து 4 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு சொன்னேன். அதுல ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். யாரு கோல்டு வந்து வாங்கியிருப்பா? லைக் வந்து இந்த 10 மீட்டரா 25 மீட்டர் பிஸ்டல் வந்து ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. 2 பேருமே இந்தியாக்காரங்க தான், ஒரே இவர்ல வந்து வாங்கியிருப்பாங்க. ஈஷா சிங் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. பிரான்ஸ் யார் வந்து வாங்கியிருப்பா?
மானுபாக்கர் வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. மொத்தம் 4 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுல ஒரு கோல்டு, 2 பிரான்ஸ் சரியா. மானுபாக்கர் ஒருத்தவங்க வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மிக்சடு ஈவெண்ட்ல வந்து 2 பேர், ஒன்னு சோனம் அப்படின்னு ஒருத்தவங்க, ஹிமான்சு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த மிக்சடு ஈவெண்ட்ல வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சில்வர் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லி ஒரு பேரை சொல்லியிருப்பேன். அவங்கள யாரு சில்வர் இருக்கா? நேற்று ஒரு பேரை சொல்லியிருப்பேன். விஜய், சரியா. அவங்க வந்து சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த நியூஸ் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க, வேற எதுவும் இதுல இருக்காது சரியா. அடுத்த விஷயம் போயிடலாம். இதுல வந்து ஒருத்தவங்க வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சைனா சேர்ந்த ஜாங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. 50 மீட்டர் ரைஃபிள் வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 363 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் இவ்வளவு பாயிண்ட் வந்து யாருமே எடுத்தது இல்ல. முன்னாடி வந்து யார் வந்து இந்த ரெக்கார்டு வந்து வச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த தோமர் அப்படின்னு ஒருத்தவங்க, பிரதாப் சிங் தோமர் சரியா. அவங்க வந்து 362 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ரெக்கார்டை வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரோக் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஜின்கா ரகானே அப்படின்றது அவங்களோட பேர். அஜின்கியா ரகானே அப்படின்றது அவங்களோட பேரு. இவங்க வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டி வந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, 2011 வந்து டெபுட் ஆயிருப்பாங்க. இப்போ வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதனால வச்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தும் ஆல் ஃபார்மட்ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆல் ஃபார்மட்னா ஐபிஎல், டிஎன்பிஎல், சிபிஎல், டபிள்யூபிஎல், சி டபிள்யூபிஎல் இவர் எப்படி விளையாடுவார், இந்த மாதிரி எல்லா ஃபார்மட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட பேர் பார்த்துக்கோங்க, அஜின்கா ரகானே அப்படின்றது உங்களோட பேர். ஓகேவா? உங்களை வந்து என்ன சிறப்பம்சம்னா, 2023 ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த மாதிரி வந்து 2வது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து எப்ப நடந்திருக்கும்னா, 2023 வந்து ஃபைனல் வந்து நடந்திருக்கும் சரியா. ஃபைனல் நடந்திருக்கும். அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இந்தியா சார்பா வந்து அதிக ரன் வந்து யார் வந்து அடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஃபைனல்ல இவர் தான் வந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஐபிஎல்ல எந்த டீமுக்கு வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்து கேப்டனா இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, கேகேஆர் அப்படின்னு ஒரு டீம்ல வந்து கேப்டனா இருந்திருப்பாங்க. ஆல் ஃபார்ம்ல வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்களா, ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதனால வந்து இந்த கேப்டன் வந்து இப்ப வந்து கேகேஆரோட கேப்டன் வந்து ரஹானே தான் சரியா. என்ன சொல்றாங்கன்னா வந்து இவர் ரிட்டையர் ஆயிட்டனால அடுத்த கேப்டன் வந்து ஒருவேளை ரிங்கு சிங் வந்து வரலாம்ப்பா. அதாவது அந்த டீமோட வைஸ் கேப்டன் ஒருத்தவங்க இருப்பாங்க, ரிங்கு சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒருவேளை வந்து கேப்டனா வந்து வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்றாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே சூப்பர். சரி, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் வந்து ஒரு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹானர் அவார்டு வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஆச்சு, அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஃபீல்ட்ஸ் மெடல் அப்படின்னு ஒரு மெடல் வந்து கொடுப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ்க்காக கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹானர் அவார்டு வந்து இந்த அவார்டு தான் சரியா. இந்த மாதிரி வந்து இந்த அவார்டு வந்து இந்த வாட்டி வந்து எங்க வச்சு வந்து கொடுத்துருப்பானா, பிலடெல்பியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு ஒரு செரமானி வந்து நடந்திருக்கும். அந்த செரிமனில வந்து இந்த வருஷத்துக்கு கூட ஃபீல்டு மெடல் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்காக கொடுக்கப்படுற இந்த நோபல் பிரைஸ் வந்து இந்த ஃபீல்டு மெடல் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அதாவது நோபல் பரிசுக்கு ஈக்குவலா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஃபீல்டு மெடல்ல இந்த வாட்டி வந்து யார் வந்து வாங்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து 4 பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒன்னு வந்து யூ டங் அப்படின்னு ஒருத்தவங்க, சிகாகோ யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரான்னு தெரியல, சிகாகோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த யூ டங் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து ஜான் அப்படின்னு ஒருத்தவங்களும், ஜாக்கப் அப்படின்னு ஒருத்தவங்களும், ஹாங் அப்படின்னு ஒருத்தவங்களும் வந்து வாங்கியிருப்பாங்க. என்ன சிறப்பு அம்சம்னா, இந்த ஹாங் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு பெண் சரியா. இந்த மாதிரி வந்து பெண் வந்து இந்த ஃபீல்டு மெடல்ல வந்து வாங்குற 3வது பெண்மணி இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே சூப்பர். சரியா, ஃபீல்டு அப்படின்னு ஓகே, இதை பாத்துக்கோங்க சரியா. ஃபீல்டு அப்படின்ற அதாவது ஹாங் அப்படின்றவங்க வந்து ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஃபீல்டு மெடல் வாங்குற 3வது பெண்மணி இவங்க தான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேடா, 3வது பெண்மணி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மரியாம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 2014லயும், மரியானா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 2022லயும் வந்து இந்த மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து
இந்த வாங் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களும் சைனாக்காரங்க. டெங் இருக்காங்க பாத்தீங்களா, யூ டெங், அவங்களும் சைனாக்காரங்க. சரியா? இந்த மாதிரி வந்து சைனாக்காரங்க இது வரைக்கும் ஆல்ரெடி ஒருத்தவர் வந்து வாங்கியிருப்பாரு. இந்த இப்ப வந்து 2வது அந்த 3வது சைனாக்காரங்க வந்து இந்த மெடல் வந்து வாங்குறாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன படிக்கணும்? இந்த மெடல் என்னென்ன கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 15,000 கனடியன் டாலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு கோல்டு மெடல் வந்து தருவாங்க. அந்த கோல்டு மெடல்ல வந்து ஒருத்தவங்களோட இமேஜ் வந்து இருக்கும். சரியா? கிரீக்கோட மேத்தமெட்டிஷியன் இருப்பாங்க பாத்தீங்களா, ஆர்கிமிடஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட இமேஜ் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. யாரோ பேசுறாங்க, யாருன்னு தெரியல. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சதுங்க. சரியா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஸ்மார்ட் கிட்டால டெய்லி வந்து 15 நியூஸ் வந்து வரணும். வராட்டி ஏதாச்சும் வந்து பழைய நியூஸ் வந்து எடுத்து போட்டுருவோம். அந்த மாதிரி தான் வந்து அந்த இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து நேற்று வந்த நியூஸ். இந்த கிருஷி சின்சே யோஜனா இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஜூலை 1ஆம் தேதி வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து ஜூலை 1 2015 வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம் கொண்டு வந்து வந்து ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஜூலை மாசம் படிச்சிருப்போம். அவருக்கு பிஎம் கிருஷி சின்சே யோஜனா, இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 4 காம்பனண்ட் இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பேன். நான் அவருக்கு தானே அந்த ஸ்கீம் வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஜூலை 1ஆம் தேதி சொல்லியிருப்பேன். சரியா? அவன் வந்து ஜூலை 1 கொடுக்குற பதிலா ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து கொடுத்துட்டான். சரியா? அந்த ஸ்கீம் வந்து அப்படியே இருக்கும். அங்க என்ன போட்டிருக்கானோ அதை காப்பி பேஸ்ட் வந்து இங்க வந்து பண்ணிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அங்க படிச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க, படிக்காட்டி வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே தானே? அடுத்த விஷயம் வந்துருங்க, நானே சொல்லிடுவா. ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஸ்கீம். சரியா? அந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பானா, ஜூலை 1 2015 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. முக்கியமா நான் வச்சுக்கோங்க, இதோட முக்கியமான ஒரே கோல் சிங்கிள் லைன்ல வந்து சொல்லணுமா வந்து, இந்த விவசாயம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, விவசாயம் பண்ற ஃபார்ம் நிலத்துல கண்டிப்பா வந்து வாட்டர் வந்து இருக்கணும், இல்லைன்னா வந்து வாட்டர் வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுதான் வந்து இதோட முக்கியமான ஒரு கோல். சரியா? இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 4 காம்பனண்ட் இருக்கும். என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் காம்பனண்டோட பேர் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காம்பனண்டோட பேர் பாத்துக்கோங்க, எங்க இருக்குது, ஆக்சலரேட்டர் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு விஷயம். சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இந்த இரிகேஷன் தேவையான லைக் வந்து இந்த கிணத்தை வெட்டுறது, வேற என்னது, அதுக்கப்புறம் வந்து டேம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துலாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து இந்த காம்பனண்ட் கீழே வந்து பண்ணுவாங்க. 2வது காம்பனண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா HKP அப்படின்னு ஒரு காம்பனண்ட். எல்லா ஃபார்முக்கும் தேவையான தண்ணியை வந்து கொண்டு வர்றது தான் வந்து இந்த காம்பனண்டோட முக்கியமான வேலை. 3வது காம்பனண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் ஷெட், இந்த மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயம் வந்து 3வது காம்பனண்ட். 4வது காம்பனண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பெர் டிராப் மோர் கிராப், அந்த சொட்டு நீர் பாசனம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து இப்போ வந்து ஒரு உன்னோட நிலத்திலே சொட்டு நீர் பாசனம் வந்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா சப்சிடி வந்து கொடுப்பாங்க. லைக் வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் வைக்கிறதுக்கு தேவையான சிஸ்டம் வந்து ஒரு 1,00,000 காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம் கீழ வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்கன்னா, நீ வந்து ஸ்மால் ஃபார்மரோ இல்லைன்னா வந்து மார்ஜினல் ஃபார்மரா இருந்தீங்கன்னா உனக்கு வந்து 55,000 முடி வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து சப்சிடி வந்து கிடைக்கும். சரியா? இல்லைன்னா வந்து வேற ஃபார்முலா இருந்தேன்னா வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து எவ்வளவு வந்து சப்சிடி வந்து கிடைக்கும் கேட்டீங்கன்னா 45,000 வந்து சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு அப்படின்றதையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? அதை வந்து அப்படியே இருக்கும். இதுல ஃபுல்லா தெரியும்னா வந்து ஜூலை 2லயோ 3லயோ ரெக்கார்டிங் இருக்கும், அதை கேட்டுக்கோங்க. வேற என்ன இந்த ஸ்கீம்ல வந்து போட்டு கேட்டீங்கன்னா வந்து இதோட அவுட்லே பார்த்துக்கோங்க, 93,068 கோடி அப்படின்னு சொல்ல தெரியணும். இந்த 2026 பட்ஜெட்ல மட்டும் 6,587 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பானா, கொண்டு வரப்போ 5 வருஷத்துக்கு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2021 திருப்பி ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 21ல இருந்து 26 முடிய வந்து இப்போ வந்து இந்த ஸ்கீம் வந்து ரன்னிங்ல இருந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? நான் வந்து மொத்தம் வந்து 4 காம்பனன்ட் சொன்னேன்னா அதுல வந்து முக்கியமான ஒரு காம்பனன்ட் வந்து ஏஐபிபி அப்படின்னு ஒரு காம்பனன்ட். சரியா? இந்த காம்பனன்ட் கீழ மொத்தம் 123 ப்ராஜெக்ட், லைக் வந்து இந்த கிணத்தை வெட்டுறது, டேம கட்டுறது, இந்த மாதிரி வந்து 123 ப்ராஜெக்ட் வந்து டார்கெட்ல இருக்கு. அதுல எத்தனை ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிருக்காங்கன்னா 71 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து ஒரு சப் ஸ்கீம் ஒன்று இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மாடர்னைசேஷன் ஆஃப் கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதான் அந்த சப் ஸ்கீமோட பேரு. இது வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2025-26 காலகட்டத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 1,600 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிம்பிளான எய்ம் தான். சரியா? இந்த மாதிரி வந்து இரிகேஷன் பண்றதுதான் வந்து மாடர்னைஸா வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் எல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான், அப்படியே அதை வந்து அப்படியே சொல்லிட்டேன். ஓகே தானே? ஜூலை 1ஆம் தேதி படிச்சிருப்போம், அதாவது ஜூலை 2லயோ 3லயோ படிச்சிருப்போம். சரியா? அது வந்து அப்படியே வந்து இப்ப வந்து சொன்னேன், வேற எதுவும் அதுல இருக்காது. அந்த நியூஸ் வந்து அப்படியே போட்டிருப்போம், வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு ரிப்போர்ட். சரியா? இந்த ரிப்போர்ட்டை வந்து யாரு வந்து விடுவாங்கன்னா கம்பெட்டரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்கதான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து விடுறாங்க.
இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் பார்த்துக்கோங்க. இந்தியாவோட நெக்ஸ்ட் growth frontier அப்படின்றது இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில். ஆக்சுவலா வந்து இதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி, சரியா, ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. அந்த இண்டெக்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, மார்க்கெட் டெஸ்டாரேஷன் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இப்போ என்ன பண்றேன், நான் வந்து ஒரு 2 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏபி அப்படின்னு ஒரு 2 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு மொபைல் கம்பெனி 2 பேர் இருக்காங்க. ஓப்போ, சாம்சங் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து 2 பேரும் இந்தியால பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா வந்து என்ன நடக்கும்னா, முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கும்னா வந்து டாக்ஸ் கட்டணும். அதாவது இந்தியால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா வந்து நீ வந்து வரி கட்டுற மாதிரி இருக்குமா. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்போ கம்பெனிக்கு 15% வந்து வரி வந்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து சாம்சங் கம்பெனிக்கு வந்து 20% வந்து வரி வந்து போடுவாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கா. ஆனா வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு வரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஜிஎஸ்டி படி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து வரி வந்து போடுவாங்க. ஓகேவா. முன்னாடி வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வந்து வரோம். எது வழியா வந்து குறைச்சிக்கிட்டே வந்து வரோம் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியால ஜிஎஸ்டி, இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்தியால வந்து கொண்டு வந்துட்டோம். அதனால வந்து அந்த இண்டெக்ஸ்ல அந்த ரேங்கிங் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து இந்தியா வந்து கொஞ்சம் வந்து முன்னேற்றம் நடந்திருக்கு. 2010 இந்தியாவோட ரேங்கிங் வந்து 82 இருந்துச்சு. இப்போ வந்து இந்தியாவோட ரேங்கிங் வந்து 57 இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா, வழங்குச்சா. இந்த மார்க்கெட் டிசார்டேஷன் பெர்ஃபார்மன்ஸ் அதுல வந்து இந்தியா வந்து இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்காங்க. 82ல இருந்து 57 முடியும். யார் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வந்து மொத்தம் வந்து ஒரு 3 பில்லர் பார்ப்பாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு ஒரு பில்லர்ல பார்ப்பாங்க, டொமஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு ஒரு பில்லர்ல பார்ப்பாங்க, இன்டர்நேஷனல் காம்படிஷன் அப்படின்னு ஒரு பில்லர்ல பார்ப்பாங்க. இந்த 3 பில்லர்ல வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. யார் வந்து நல்லா பண்றாங்க அவங்க வந்து டாப் ரேங்க் அந்த மாதிரி. வேற என்ன இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். சரியா. ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பாத்துக்கோங்க, 2 பேர் இருப்பாங்க. சரியா. சென்டர் ஃபார் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லா அப்படின்னு ஒருத்தவங்க, காம்படேட்டிவ் ஃபவுண்டேஷன் ஃபார் ட்ரேட் அண்ட் காம்படிஷன் பாலிசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க 2 பேர் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 1 வந்து வேர்ல்டு வெப் டே வந்து அக்சர் வந்து பண்றாங்க. ஆகஸ்ட் 3 வந்து 16வது இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டேவா வந்து அக்சர் வந்து பண்றாங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 4 வந்து இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது. இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிருப்பாங்க, அவங்களோட பெர்த் அனிவர்சரிக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். அதை வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 4 வந்து நேஷனல் போன் அண்ட் ஜாயிண்ட் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. எப்போல இருந்து பண்றாங்கன்னா 2012 இருந்து 2012 இருந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. அடுத்து வந்து ஒரு அசோசியேஷன். என்ன அசோசியேஷன் கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட பேர் பாருங்க, மக்மா ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர். இந்த கம்பெனியை 2 பேர் வந்து வாங்குறாங்க. திருப்பி சொல்றேன், இந்த கம்பெனியை 2 பேர் வந்து வாங்குறாங்க. ஒன்னு வந்து பதஞ்சலி அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்னொன்னு வந்து டிஎஸ், அதாவது தர்மாபால் சத்யாபால் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா. அந்த 2 கம்பெனிஸ் தான் வந்து இப்போ வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்குறாங்க. அதுக்கு வந்து ஐஆர்டிஏ வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். யார் யார் வந்து வாங்குறாங்க கேட்டீங்கன்னா, பதஞ்சலின்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து 100% ஷேர் இருக்குன்னா அதுல வந்து பதஞ்சலி வந்து 73% ஷேர் வந்து வாங்குது. மிச்சம் இருக்கு 24.5% ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து யார் வந்து வாங்குறாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஎஸ் அப்படின்னு ஒரு குரூப் வந்து வாங்குது. ஓகேடா, வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த மக்மா ஜெனரல் இன்சூரன்ஸோட ஷேர் வந்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அடார் பூனாவாலா குரூப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கையில இருந்திருக்கும். அவங்ககிட்ட இருந்து தான் வந்து இவங்க 2 பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து கேரளால வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. நீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா?